மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய கனிவான காலை வணக்கங்கள். அழகனும் அருணகிரியும் என்கின்ற இந்த நிகழ்விலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற திருப்புகழ் பாடல்கள் வரிசையில் இன்றைய தினம் திருச்சிராப்பள்ளி தலத்திலே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ்களில் ஒன்று சிந்தனைக்காக அமைந்திருக்கிறது. அந்த பாடலினுடைய வரி வடிவத்தை முதலிலே நாம் கேட்டு மகிழ்வோம். சக்தி பாணி நமோ நம, முக்தி ஞானி நமோ நம, தத்வவாதி நமோ நம, விந்துநாத சத்துரூபா நமோ நம, ரத்ன தீபா நமோ நம, தற்பரதாபா நமோ நம என்று பாடும் பக்தி பூணாமலே உலகத்தின் வானார் சபாது அகில் பச்சை பாடீர பூஷித கொங்கை மேல் வீழ் பட்டி மாடான நான் உனை விட்டிராம லோகித்த பத்ம சீர்பாதம் நீ இனி வந்து தாராய். அத்ர தேவாயுதா சுரர் உக்ர சேனாபதி சுசி அர்க்கிய சோமாசியா குரு சம்பிரதாயா அர்ச்சனா ஆகலிக்கு வயலூர் நாயகா புய அக்ஷமாலா தாரபுரமங்கை கோவே சித்திரகோலாகலா வீரலக்ஷ்மி சாதா ராதா பலதிக்கு பாலா சிவாகம தந்திரபோதா சிட்டநாதா சிராமலையப்ப சுவாமி மகாவிரத தர்ப்பயாச்சார வேதிய தம்பிரானே. இப்படி வரி வடிவத்திலே இருக்கின்ற பாடலினுடைய இசை வடிவத்தை இப்பொழுது கேட்டு மகிழ்வோம். சக்தி பாணி நமோ நம, முக்தி ஞானி நமோ நம, சக்தி பாணி நமோ நம, முக்தி ஞானி நமோ நம, தத்வவாதி நமோ நம, தத்வவாதி நமோ நம, விந்துநாத சத்ரூபா நமோ நம, ரத்னதீபா நமோ நம, சத்ரூபா நமோ நம, ரத்னதீபா நமோ நம, தற்பரதாபா நமோ நம, தற்பரதாபா நமோ நம என்று பாடும் பக்தி பூணாமலே உலகத்தின் மானா சவாந்தையில் பக்தி பூணாமலே உலகத்தின் மானா சவாந்தையில் பச்சை பாடீர பூஷித பச்சை பாடீர பூஷித கொங்கை மேல் வீழ் பட்டி மாடான நானுனை விட்டிராமே லோகித பட்டி மாடான நானுனை விட்டிராமே லோகித பத்ம சீர்பாதம் நீ. இசை வடிவத்திலே இந்த திருப்புகழ் பாடலை கேட்ட நாம் இப்பொழுது இந்த பாடலினுடைய விளக்கத்தை பற்றி சிந்திப்போம். திருச்சிராப்பள்ளி இந்த தலத்திலே அருணகிரிநாதர் 15 திருப்புகழ்கள் பாடியிருக்கின்றார். அனைவருக்கும் தெரிந்த ஒரு அருமையான நகரம் திருச்சி. இன்றைய தினம் திருச்சி, திருச்சிராப்பள்ளி என்று அழைக்கப்படுகின்ற இந்த தலம் நூல்களிலே சிராமலை இல்லை சிராப்பள்ளி என்பதாக அமைந்திருக்கின்றது. திருசிரன்
என்கின்ற அரக்கன் இங்கே வழிபட்டு பேறு பெற்றதனால் இதற்கு சிராமலை அப்படிங்கிறது வந்தது. திருச்சிராமலை என்ற பெயர் வந்தது என்று ஒரு புராணம் சொல்லுது. இன்னொரு புராணம் என்னன்னா, இந்த மலை 3 சிகரங்களை கொண்டு இருப்பதனால் 3 சிரம் கொண்டு இருப்பதனால் திருச்சிரா மலை அப்படிங்கிற பெயர் வருகிறது. இன்னொரு என்னதுன்னா, 3 மலைகளிலே தெரித்து விழுந்த 3 சிகரங்களிலே இது ஒரு சிகரம். அந்த வகையிலே இதற்கு திருச்சிராமலை என்ற பெயர் வந்ததுன்னு சொன்னார். அதாவது மேருமலையினுடைய ஒரு சிகரம் அது 3ஆக சிதறியது. அப்படி சிதறியதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு முறை ஆதிசேஷனும் வாயு பகவானும் ஒரு போட்டி வச்சாங்க. அந்த போட்டியில யார் பலசாலி என்று அவர்களுக்குள் இருந்த அந்த பெரிய போட்டி. இதிலே அந்த போட்டியினுடைய விதியாக அவர்கள் அமைத்துக் கொண்டது என்னன்னா, மேருமலை அதை ஆதிசேஷன் நல்லா பிடிச்சுக்கணும், அதையும் தாண்டி வாயு பகவான் அந்த மேருமலையினுடைய சிகரத்தை சிதற வைக்கணும். இப்ப இதுல யார் பலசாலிங்கிறதுல 2 பயங்கரமான கடுமையான போட்டியா இருக்கு. ஆதிசேஷன் தன்னுடைய 1000 தலைகளையும் கொண்டு அந்த சிகரங்களை எல்லாம் அப்படியே அமைக்க பிடிச்சிட்டு இருக்குது. கொஞ்சம் கூட வாயு பகவானால் நகட்டவே முடியல. அப்படி இருந்த அந்த நேரத்திலே வாயு பகவான் சோர்ந்து விடுகின்றார். சோர்ந்து விட்ட தன்மையினால் அத்தனை உயிரினங்களும் மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்த அந்த நிலையில் ஆதிசேஷன் தாம் வெற்றி பெற்று விட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ அல்லது அதற்கும் மூச்சு விட முடியாத தன்மையோ தெரியவில்லை. கொஞ்சம் அது தன்னுடைய பிடியை தளர்த்தியது. அப்படி தளர்த்திய நேரத்திலே வாயு பகவான் அதிவேகமாக வீசி அதுல ஒரு சிகரத்தை தெரிக்க வைத்தது. அப்படி தெரித்து விழுந்த அந்த சிகரமானது 3 இடங்களிலே விழுந்தது. ஒன்று காளத்தி மலை, மற்றொன்று இந்த திருச்சிராமலை, 3வது ஈழ நாட்டிலே இன்றைய தினம் நாம ஸ்ரீலங்கான்னு சொல்றோமே அந்த பகுதியிலே திரிகோணமலை என்பதான அந்த 3 சிகரங்கள். இங்கே எழுந்தருளி இருக்கின்ற இறைவன் தாயும் ஆனவர். இது அநேகமா எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். அதாவது நடந்த ஒரு வரலாறு. ரத்னாவதி என்பவளினுடைய பக்தி திறம், அவ்வளவு எம்பெருமான் மீது அவள் கொண்ட அந்த அன்பு. அவள் கருவுற்றிருந்தாள். அவளுக்கு மகப்பேறு நிகழ்கின்ற நேரம். அந்த நேரத்திலே அவளுடைய தாயானவள் அவங்க ஊர்ல இருந்து புறப்பட்டு வருகின்றாள். இடையிலே காவிரி ஆறு, ஏன்னா இந்த தலம் காவிரி ஆற்றினுடைய தென்கரையில இருக்குது. காவிரி ஆற்றை தாண்டி இந்த தலத்துக்கு வரணும். இங்கேதான் அந்த ரத்னாவதி இருக்கிறார். அப்படி வருவதற்கு அவளால் வர முடியவில்லை. ஆற்றிலே அவ்வளவு வெள்ளம் ஓடுகிறது. கொஞ்சம் மனதிற்குள்ளே வருத்தம் தான் என்றாலும் எம்பெருமானையே நினைந்து கொண்டு எதனாலும் நல்லபடியா இருக்கணும், எம்பெருமானே நான் வெள்ளம் வடிந்து அங்கே போகிற வரைக்கும் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதிற்குள்ளே நினைந்து இறைவனை வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறாள். தாயும் வழிபடுகிறாள், மகளும் வழிபடுகிறாள். இந்த நிலையிலே இறைவன் அவளுடைய கரெக்டாக பெருகால நேரம் வந்து விட்டது. குழந்தை பிறக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னும் காவிரியிலே வெள்ளம் வற்றவில்லை. இறைவனே தாயாக இருந்து அவளுடைய ரத்னாவதியினுடைய தாயினுடைய அந்த வடிவத்தினை இவனே ஏற்றுக்கொண்டு வருகின்றார். இறைவனே வந்து அந்த ரத்னாவதிக்கு அத்தனை உதவிகளையும் செய்து தாயாக இருந்து பேணி பாதுகாத்து நின்றார். எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருந்து பேணுபவன் அவன்தான். அதை உணர்த்துகின்ற வகையிலே தாயுமானவராக இங்கே இறைவன் இருந்து அருளி செய்த அந்த தன்மையை வெள்ளமெல்லாம் வடிந்த பிறகு தாயானவள் இங்கே வந்து பார்க்கின்ற போது குழந்தை பிறந்து எல்லாம் இவளை வந்து செய்தாள் அப்படின்னு கேட்கிற போது அப்பொழுதுதான் புரிகிறது, ஆகா இறைவன் அல்லவா இவ்வாறு வந்து செய்திருக்கிறான் என்று. அவ்வளவு கண்ணீர் விட்டு அவர்கள் அந்த நிலையிலே இறைவனுக்கு அவ்வளவு நன்றி தெரிவிக்கிறார்கள். அதிலிருந்து இறைவனுக்கு தாயுமானவர் அப்படிங்கிற பெயர் வடமொழியிலே மாத்ருபுதீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பெயராக இங்கே வழக்கம் இருக்கிறது. வரலாறு புராணங்களிலே இந்த பெயர் வருகிறது. இப்படி இதெல்லாம் அந்த தலத்தினுடைய பெருமையாக இருக்கிறது. இங்கே
முருகப்பெருமானுடைய சந்நிதி. அங்கே முத்துக்குமார சுவாமி என்கின்ற பெயரோடு முருகப்பெருமான் அங்கே 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்டு மயில் மீது அமர்ந்த கோலம். வள்ளி தெய்வ யானையோட அங்கே இருக்கின்ற அந்த முத்துக்குமார சுவாமி சந்நிதி ரொம்ப சிறப்புடையதாக அமைந்திருக்கிறது. இதுல என்னன்னா மற்றொரு சந்நிதியும் இருக்கிறது அடுத்த பிரகாரத்துல. அதுல ஒரு முகம் 4 கரங்களோடு நின்ற கோலத்திலே, அதுலேயும் வள்ளி தெய்வ யானையோட முருகப்பெருமான் இருக்கின்ற அந்த கோலம். இப்படி 2 சந்நிதிகளிலே முருகப்பெருமானுடைய உருவம் அங்கே அமைக்கப்பட்டு இருக்கிறது. இறைவனுடைய அருள் அங்கே நிறைந்து நிற்கின்ற தன்மையிலே நம்முடைய அருணகிரிநாதர் இந்த தலத்திலே 15 திருப்புகழ்கள் பாடியிருக்கின்றார். அதிலே ஒரு பாடல் தான் இப்பொழுது நாம் சிந்திப்பது. சக்தி பாணி நமோ நம. இங்கே சக்தி என்பது சக்தி வேல், அம்மை எடுத்து தந்த அந்த வேலை குறிக்கும். சக்தி வேலாக இருக்கின்ற அதனை கையிலே கொண்டிருப்பவன். பாணி அப்படின்னா கையிலே கொண்டிருப்பவன். சக்தி வேலை ஏந்தி இருக்கின்ற இறைவனுக்கு நமோ நம என்று அவனை போற்றுகின்றார். அடுத்ததாக முக்தி ஞானி நமோ நம. முக்தி ஞானி, ஞானத்தை தர வல்லவன், முக்திக்குரிய ஞானத்தை தரக்கூடியவன் முருகப்பெருமான் தான். அப்படிப்பட்ட முக்தி ஞானி அவனை போற்றுகின்றேன், வணங்குகின்றேன் என்று காட்டுகின்றார். தத்துவவாதி நமோ நம. இது தத்துவமூர்த்தியாக முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற தன்மையை காட்டுவது. அடுத்து விந்து நாத சத்ரூபா என்கின்ற வகையிலே நாத விந்து சத் அவற்றிற்கும் மேலாக உண்மை நிலையிலே இருக்கின்ற முருகப்பெருமானுடைய ஸ்வரூப தன்மையை இங்கே காட்டுகிறார். சத்ரூபா அப்படின்னா அவனுடைய உண்மை நிலை, ஸ்வரூப நிலை, அதை இங்கு காட்டி அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குகின்றேன். சத்ரூபா நமோ நம. ரத்ன தீபா நமோ நம. மாணிக்க பேரொளியாக திகழ்கின்ற அந்த முருகப்பெருமானை வணங்குகின்றேன். தற்பரதாபா நமோ நம. தற்பரம் அப்படின்னா மேலான பரம், தனக்கு நிகர் தானே என்கின்ற அளவிற்கு இருக்கின்ற அந்த தன்மை. அப்படிப்பட்ட தன்மையோடு இருக்கின்ற முருகப்பெருமானை உன்னை வணங்குகின்றேன் என்றெல்லாம் பாடுகின்ற தன்மை இருக்கணும். இப்படியாக நாம் இறைவனை போற்றி வழிபாடு செய்யக்கூடிய நிலை நமக்கு இருக்குமானால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். இதை நமக்கு எடுத்துக்காட்டி விட்டு அருணகிரிநாதர் சொல்வார், இப்படி பாடுகின்ற தன்மை இல்லாமல், இப்படி பாடுகின்ற பக்தியை நான் பூண்டு இருக்காமல், அப்படி பக்தி பூணாமலே உலகத்தின் மானார் சவாது அகில் பச்சை பாடீர பூசித்த என்று இந்த உலகத்தவர்கள் அதில் இருக்கின்ற மானார் என்று அந்த பெண்களை காட்டி ஜவ்வாது அகில் பச்சை கற்பூரம் இப்படியாக அவற்றை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கின்ற தன்மையிலே அவர்கள் மீது மயங்கி நிற்கின்ற பட்டி மாடான நான் உன்னை. பட்டி மாடு அப்படின்னு சொன்னா எதுக்கும் அடங்காது திரிகின்ற மாடுதான் அதை பட்டி மாடுன்னு சொல்லுவாங்க. ஊர் ஏறு அப்படிங்கிறதா தான். ஊரேரா எங்க உழல்வேனோ என்று மணிவாசகர் பாடுவார். அப்படி பட்டி மாடான நான் உன்னை விட்டிராமலே, உன்னை விட்டு விடாமல், அப்படியே இங்க உன்னை விட்டு விடாமல் விடாத வண்ணம் அந்த முருகப்பெருமான் காத்து நிற்கின்றார். அதான் அவ்வளவு அழகா சொல்றாரு. நீ அப்படி என்னை விட்டுறக்கூடாது என்கின்ற வேண்டுகோளும் அங்கே அமைகிறது. வட்டிராமே லோகித்த பத்மசீர் பாதம். லோகித்தம்ங்கிறது செம்மை நிறம், செம்மையான லோகித்த அப்படின்னா செம்மை நிறமான சீர்பாதம், பத்ம சீர்பாதம், தாமரை போன்ற அழகான சிறப்புடைய உன்னுடைய திருவடி நீ இனி வந்து தாராய். சீர்பாதம் நீ இனி வந்து தாராய் என்று உன்னுடைய பாதத்தை, நான் பட்டி மாடாக இருந்தாலும் உன்னுடைய திருப்பாதத்தை நீ எனக்கு தருவாயானால் நான் அதிலே சிறப்படைந்து விடுவேனே
என்று அந்த என்னுடைய நிலை எப்படி இருந்தாலும் எம்பெருமானே உன்னுடைய அருள் நிலை அப்படி என்பதனால் எனக்கு நீ உன்னுடைய பாதத்தை தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றார். அடுத்த பகுதிகளிலே முதல் பகுதியும் இறைவனை முருகப்பெருமானை பலவிதமாக போற்றுவதால் இல்லையா? சக்தி பாணி நமோ நம, முக்தி ஞானி நமோ நம, தத்துவவாதி நமோ நம, விந்து நாத சத்குரூபா நமோ நம, ரத்ன தீபா நமோ நம, தற்பரதாபா நமோ நம, இப்படியாக போற்றியவர். அடுத்து வருகின்ற இடங்களிலும் இப்படியே முருகப்பெருமானை பலவாறு போற்றுகின்றார். அத்திர தேவாயுதா அப்படிங்கிறார். இது என்னன்னா அஸ்திரதேவர். இந்த அஸ்திரதேவ ஆயுத, அதாவது உற்சவ காலங்கள்ல எல்லாம் சாமி புறப்பாடாகிற போது அங்க முதல்ல ஒரு சூல மாதிரி இருக்கும், ஒரு ஆயுதம். அதுக்கு பேர் அஸ்திரதேவ மூர்த்தின்னு பேர். அந்த அஸ்திரதேவர் முதல்ல சுற்றி வருவர், அந்த வலம் வருவர். அப்படி அந்த இடத்த சொல்றார். அந்த தேவ ஆயுதா என்று முருகப்பெருமானை அப்படி அழைக்கின்றார். அப்புறம் உக்ர சேனாபதி, சுரர் உக்ர சேனாபதி, சுரர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாக அவன் திகழ்கின்ற பொழுது சூரனை வெல்கின்ற வகையிலே அவன் உக்ரமூர்த்தியாக நின்ற அந்த தன்மையையும் இங்கே காட்டுகிறார். சுரருக்காக உக்ர சேனாபதியாக இருந்தவனை சுசி என்று அழைக்கின்றார். அப்படின்னா ரொம்ப பரிசுத்தமானவன் அர்த்தம், சுசீலன் அப்படின்னா. அடுத்து அர்க்கிய சோமாசியா குரு சம்பிரதாயா. இப்ப அந்த அர்க்கியம் அப்படின்னு சொல்ற என்னன்னா, அந்த தீர்த்தத்தை விட்டு அர்க்கியம் கொடுக்கறது, இறைவனை அந்த உபச்சாரம், ஒரு இது கொடுக்கின்றேன் அப்படிங்கிற வகையிலே ஒரு உபச்சாரமாக செய்கின்ற செயல் இந்த அர்க்கியம். சிவபூஜை செய்கின்ற பொழுது அர்க்கியம் எல்லாம் ஒரு முக்கியமான அங்கம். மந்திரத்தோடு கூடியதான இந்த தீர்த்தம் கொண்டு செய்கின்ற அந்த அர்க்கிய தேவனாக இருக்கின்றவன் இறைவன். அதை சொல்ற அர்க்கிய சோமாசியா குரு என்ற வகையில அந்த இடத்துல எடுத்து காட்டுகின்றார். சம்பிரதாயா என்று இப்ப இந்த இடத்துல அர்ச்சனா, அப்ப குரு சம்பிரதாயவாக இருக்கின்றார். அப்ப ஒரு குருமூர்த்தியாக இருந்து அருளுகின்ற தன்மையை காட்டுகின்றார். அடுத்து அர்ச்சனா. இப்ப இங்க சந்தனமும் அரிசியும் கலந்து அதை வைத்து பூவம் கொண்டு அர்ச்சதையிட்டு போற்றுகின்ற வகையிலே அது என்ன அர்ச்சனா. இல்லை, அர்க்கியம் கொடுக்கின்ற பொழுது அர்ச்சதை வைத்து அர்க்கியம் கொடுக்கறதும் உண்டு. அப்படியே அர்க்கியமூர்த்தியாக இருக்கிறது. அப்ப சோமாசியாக வளர்க்கின்ற பொழுது அந்த நிலையில அதுக்கு கர்த்தாவாக இருக்கிறது இறைவன் தான். அந்த வகையில தான் சோமாசியா குரு சம்பிரதாயா என்று நம்ம அருணகிரிநாதர் முருகப்பெருமானை அவ்வாறு இருக்கின்றான் முருகப்பெருமான் என்று நமக்கு காட்டுகின்றார். இது ஆகுலி வயலூர் நாயகா. இதோடு அவன் வயலூரிலே எழுந்தருளி தனக்கு காட்சி கொடுத்த அந்த தன்மையை சொல்லுகிறார். அக்ஷமாலாதாரா. அக்ஷம் அப்படிங்கிறது ருத்ர அக்ஷம். அந்த ருத்ராட்ச மாலையை அணிந்தவர் புயக்கடை உடையவனாக அவன் இருக்கின்றார். புறமங்கை கோவே, சித்திர கோலாகலா, வீரலட்சுமி சாதா என்ப, அதாவது வீர நிறைந்தவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறது. அடுத்தது ரதா அப்படிங்கிறது எப்படின்னா எல்லோரும் விரும்பும்படியாக இருக்கின்ற தன்மையை எங்க ராதா என்ற வகையில காட்டுகின்றார். பல திக்கு பாலா, சிவாகம தந்திரபோதா, சிட்டநாதா என்பதாக. சிட்டநாதான மென்மையான அறிவு உடையவன், அறிவே வடிவாக இருப்பவன் அர்த்தம். ஸ்ரீராமலையப்பர் சுவாமி என்று சிராமலையில் எழுந்தருளி இருக்கின்ற அந்த தாயுமானவருக்கும் குருவாக இருக்கின்றவனே. மகாவிரதங்களை மேற்கொள்கின்ற அந்த வேதியர்களுக்கு தம்பிரானாக இருக்கின்றவனே. தர்ப்பை கொண்டு பூஜிக்கின்ற அந்த வேதியர் மகாவிரத தர்ப்பை ஆச்சார வேதியர் தம்பிரானே என்றெல்லாம் விழித்து என்ன சொல்றார்? பட்டி மாடான நான் உன்னை வெட்டிராமே, லோகித பத்ம சீர்பாத நீ இனி வந்து தாராய் என்று நமக்கு மிக அழகாக இறைவனுடைய பாதத்தை பெறுவதற்குரிய வழியை, இப்படியெல்லாம் இறைவனை பலவிதமாக போற்றி பாடுகின்ற பொழுது இறைவன் நிச்சயமாக நமக்கு வந்து அவனுடைய அருள் பாதத்தை அருள்வான் அப்படிங்கிற அந்த உறுதியை இந்த பாடல் வழி நமக்கு காட்டி இருக்கின்றார். சக்தி பாணி நமோ நம, முக்தி ஞானி நமோ நம, சக்தி பாணி நமோ நம,
முக்திஞானி நமோ நம தத்வவாதி நமோ நம தத்வவாதி நமோ நம விந்துநாத சத்ரூபா நமோ நம ரத்னதீபா நமோ நம சத்ரூபா நமோ நம ரத்னதீபா நமோ நம தத்பரதபா நமோ நம தத்பரதபா நமோ நம என்று பாடும் பக்தி பூணாமலே உலகத்தின் மானா சவாந்தையில் பக்தி பூணாமலே உலகத்தின் மானா சவாந்தையில் பச்சை பாடீர பூஷித பச்சை பாடீர பூஷித பொங்கை மேல் வீழ்பட்டி மடான நானுனை விட்டிராமே உலோகித பட்டி மடான நானுனை விட்டிராமே உலோகித பத்மசீர்பாதம் நீ பத்மசீர்பாதம் நீ வந்து தாராய் அத்ர தேவாயுத சுர உக்ரசேனா பதி சுசி அத்ர தேவாயுத சுர உக்ரசேனாபதி சுசி அர்க்க சோமாசிய குரு அர்க்க சோமாசிய குரு சம்பிரதாய அர்ச்சனவாக அலிவயலோ நாயக புய அர்ச்சனவாக அக்ஷமாலாதார அக்ஷமாலாதார மங்கை கோவே சித்திரகோல கலவீர ஸ்ரீசாதா ராதா பல சித்திரகோல கலவீர லக்ஷ்மி சாதா ராதா பல திக்பால சிவாகமம் திக்பால சிவாகமம் தந்திரபோத சீட்டநாதா ஸ்ரீராமலை அப்பர் சுவாமி மகாவிருத்த சீட்டநாத ஸ்ரீராமலை அப்பர் சுவாமி மகாவிருத்த தர்ப்பயாச்சார வேதிய தர்ப்பயாச்சார வேதிய தம்பிரானே பட்டி மடன நானுனை விட்டிராமே உலோகித பத்மசீர்பாதம் நீ. இப்படியாக திருச்சிராப்பள்ளியிலே எழுந்தருளியிருக்கின்ற ஆறுமுகப் பெருமான் முத்துக்குமார சுவாமி என்கின்ற ஆறுமுகப் பெருமான் மீது பாடிய திருப்புகள் இன்றைய சிந்தனையாக நமக்கு அமைந்தது. மீண்டும் ஒரு திருப்புகள் வழி உங்களை சந்திக்கின்றேன்.